பண்ற? மாட்டு கொம்புல கட்டுறதுக்கு. ஒரு கொம்புல கட்டினதுக்கே அவ்வளவு துத்து உடச்சிட்டு திருப்பி கட்ட போறீங்களா? ஒரு பக்கம் 5 கட்டினா டப்புன்னு 2 உடச்சிட்டு 3 தான் வச்சுக்குது. அப்ப இதுல 3 கட்டுங்க போதும். இல்ல இதுக்கு 2 கொம்புக்கு 5. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு கோமாதா வந்து ரெடி ஆயிட்டாங்க. அப்படி 2 கொம்புல வந்து 5 பலூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணும். ஒரு கொம்புல கட்டப்ப அது வந்து உடச்சிடுச்சு 2, மீதி 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா. ஒரு கொம்புல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காவே இருக்கு. பாப்போம் இந்த வாட்டி யார் இந்த மாட்டை பிடிச்சி ஓட்டி போறான்னு சொல்லிட்டு. முன்ன நடந்த பொங்கல் திருவிழாவுக்குலாம் நாங்கள் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி ஓட்டி போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து எங்க வீட்டை மாடும் இருக்கு, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஓட்டி போப்போம். அம்மா, நீங்க எதுவும் அந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணலையா? அதுக்கப்புறம் தான் பண்ண போறேன். நீ கிளம்பிட்டு நான் கிளம்புறேன். நான் என்ன சும்மா குடிமை பண்ண தானே, அழகா தலை செய்விக்கணும். நானும் அவங்க ரெடி ஆயிடுவேன். சரி சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அங்கே வந்து மணி ஆகுது, நம்மளுக்காகலாம் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி, சீக்கிரம் கிளம்புவாங்க. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் போயிட்டு மாட்டு எனக்கு கூட தொண்டை கட்டிச்சு. நாங்கள் மஞ்சள் வேறு சொல்ல மாட்டோம், மந்தக்கரை தான் சொல்லுவோம். நாங்கள் மந்தக்கரை போய் ஜாலியாக பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. மாடு கூட நல்லா ஜோடிச்சு அழகாக அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு இட்டு மந்தக்காரி போய் சாமி கும்பிட்டு அதுவும் வந்துடுது வீட்டுக்கு. நல்லா நாங்கள் வந்த உடனே ஆலங்காரிப்போம். அதுதான் இப்போ எடுக்க முடியல. நான் ஆலங்காரி பாப்பா நின்று இருந்தது, வீடியோ எடுக்க ஆள் கிடையாது. அதனால நான் ஆலங்காரியத்தில் எடுக்கிறேன். வந்த உடனே ஆலங்காய்ச்சி தெருவில் ஊற்றிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வரவங்கள வான்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் பொங்க காய்ச்சி தருவாங்க. அம்மா, பால் பொங்கிடுச்சா? பொங்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற வண்டியில் போகிறது எல்லாம் கத்துன்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி விட்டு கத்த விட்டு தொண்டையே வாய்ஸே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. போ சரியாயிடும். சரிம்மா. நான் வந்து சும்மாவே கத்துவேன், இது வேற சொல்லி வேற கொடுத்து கத்த சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தொண்டை சுத்தமாக போயிடுது எனக்கு. அதான் நீ கத்தனை காரணம் கிச்சு கிச்சுன்னு பேசுறியா? ஆமா, நீ அம்மா தான் வந்து வீட்டு உள்ளே இல்லை, ஊரை சுற்றி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து அம்மா வெளில வருவாங்க, அப்பா மட்டும் தான் வெளில நின்றுதாரு. அம்மா வெளில வருவான்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துனேன். அம்மா கத்துக்கிற அவ கூட விடலையே. நான் பசங்க எல்லாம் அர்த்தம் அழகா கத்தி போறாங்க, அழகா சடையா கத்தின்னு போறாங்கன்ட்டு நான் பார்த்தேன். அத்தனை 10 பேர் குரல் உங்க குரல் நான் டிஃப்ரெண்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? என் குரல் மட்டும் டிஃப்ரெண்டா தெரியும், அது உனக்கு கண்டுபிடிக்க தெரியல, அவ்வளோதான். அதோ பசங்க குரல் நினைச்சு விட்டுட்டோமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். நான் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஊரில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு. அவளுக்கும் பொங்காசு வாங்கிறதுக்கு டைம் ஆகிடுத்து. நாங்களும் போய் பொங்காசு வாங்க போகிறோம். பெரியவங்க வந்து நாங்களாம் போய் வீடு தேடி தான், இப்போ பெரியம்மாலாம் வந்து வீடு தேடியே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. போய் எல்லாம் எல்லா காலையும் வந்து காசு வாங்குறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குது சொல்லிட்டு. பெரியம்மா, பால் பொங்கிட்டா? பொங்கிட்டு காசு எடுங்க. கால் விட்டு நானாவே நீ பசங்க வருவரையும் எதிர்பார்த்து இன்னும் வரல. ஜெயஸ்ரீ சரண்யா வந்து பெருமா கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய்க்கிறா. ஜெயஸ்ரீ வந்து தெருவெல்லாம் சுத்திட்டு அழகா வீட்டுக்கு இப்பதான் வந்துக்கிறா. வந்த உடனே நீ 2ஆம் சிங்கில் வந்துட்ட. ஜெயஸ்ரீ எல்லாம் பொங்காச்சு அவங்க உங்க வீட்டுல போய் வாங்கணும் பேரு, நீ மட்டும் டிஃப்ரெண்டா வீட்லயே வாங்குற. பேரே வந்து உனக்கு வீட்லயே கொடுக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வரும்போது சொல்லி எதிர்பார்த்தேன். நான் வர மாதிரியே தெரியல, அந்த புள்ள வர மாதிரியே தெரியல. வீட்டுல போய் கொடுத்துலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து பொங்காசு. பெருமையா இருக்கு, என்ன தேடியே பொங்காசு வந்து. சரி சரி, பெரியம்மா காலில் ஊந்து வாங்கிக்க. நல்லா 100 விஷயம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 100 ரூபா. பரவாயில்ல, பல்கா தான் கிடைக்குது உனக்கு. அம்மா வந்து 500, அப்பா 500 சொல்லி பல்கா அமௌண்ட் அடிக்கலாம். நானா உனக்கு 50, சரண்யாக்கு 50 தான் கொடுப்பேன். பெரியம்மாவே 100 ரூபா கொடுத்துட்டாங்க, நீ 50 ஒண்ணு எந்த காலத்துலமா இருக்கிற நீ? நான் அந்த காலத்துல தான் இருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, இது 2024. அதுக்கு கொஞ்சம் நீயும் அதிகமா பணத்தை கொடுக்கணும், புரியுதா? சரி சரி, மாதிரி திருப்பி உன்ட்ட தானே கொடுக்க போறோம். சரி, ஆளுக்கு 100 ரூபாய். அப்பயும் அந்த 100 தாண்ட மாட்டேன். சரி விடு, வாசி ஏன் கெடுப்பானு. சரி பாப்போம் யார் யார் எவ்வளவு தராங்கன்னு சொல்லிட்டு.
எல்லாம் எங்க துணி முடி தூக்கி கிளம்பிட்டீங்க? ஆத்துக்கு எதுக்கு பாரு சந்தியா? ஆத்துல வர தண்ணி அடைச்சு நிக்கவா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். ஜெயஸ்ரீ, நான், சந்தியா, அப்புறம் சந்தியா வீட்டுக்காரு, பசங்க எல்லாம் மனோ கூட வந்திருக்காரு. ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்கு. ஒருத்தவங்க எல்லாம் 2 பேர் இல்லை. போன வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கிடையாது. கருநாள் அப்போ தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ஆற்றுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக. எங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. டூருக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மேரேஜ்ன்றதுனால நாங்கள் டூருக்கு போகல. இங்கே சரி டூருக்கு போகல, சரி ஆற்றுக்காச்சும் போகலாமே சொல்லிட்டு ஆற்றுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறோமே. பார்க்குறா எவ்வளோ பேர் வந்துருக்கோம் நீங்களே பாருங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று திருநா வைக்கும்போது பக்கத்தில் இருக்க சாமி வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்க சாமி இங்கே ஆற்றுலேயும் இந்த ஒரு சாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எந்த ஒரு சாமின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்களும் அந்த வழியாக போயிட்டு குளிச்சுட்டு சாமி போயிட்டு கொஞ்சம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கடத்தூர் பக்கம் திரும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வயசாடு முன்னிட்டு நிறைய போட்டுக்கிறாங்க. இந்த இதுல இப்போ வந்து மாத்திரம் போடுறாங்க பத்தியா? வழியா வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து சாப்பாடு அவங்க போயிட்டாங்க. சரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு சொல்லிட்டு நாங்கள் போய் கடத்தல போய் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் வேண்டாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காரப்பொரி சோளம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். அப்புறம் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் டயட்டில் இருக்கிறோம். ஒரு வழியாக போய் நாங்கள் ஆற்றுலாம் போய் ஜாலியாக வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற்று நான் முன்னிட்டு வந்து ஆற்றுல வந்து சாமிலாம் வந்து ஜோடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு மாதிரியா மஞ்சள்லாம் போட்டு ஒரு மாதிரியா மண் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஜாலியாக போய் நாங்கள் டூருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு போய் ஆற்றுல போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் யாரெல்லாம் எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் நீங்கள் எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி வந்து கல்யாணம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டூருக்கு போகல. இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் டூருக்கு போயிருப்போம். சரி வீட்லேயே வேலை நிறையா இருக்கும். இல்லை எங்கடா போய் டூருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் டூருக்கு ஒரு நாள் போனால் அதுக்கப்புறம் மரணத்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். அப்போல்லாம் வந்து எடுக்க முடியாது. அங்கே போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வேலைலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போகலாம் தான் சொன்னார். எங்கே இந்த வேலையை வச்சுக்கலாம் இங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நின்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக போவோம். எல்லாம் கும்பலாக ஃபேமிலியாக எல்லாருமே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். போயிட்டு வர டாட்டா பாய்.